எபிசோட் அப்புறம்னா லாஸ்ட் எபிசோட் லைக் இன்னொன்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாப்ல. அதாவது உள்ள இருக்க கேங் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சாவடிக்காமல் நீ அடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டிபிக்கலான டாஸ்க்காக இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அடிச்சு போகிறதெல்லாம் சுலபமான விஷயம்ன்றதால உள்ள என்ட்ரானோடனே ஒருத்த கண்ணத்தை நீட்டு அவனை ஒரு அடி அடிக்க அவன் மானத்தில் போய் சொருவிக்க அங்கே இருந்து அவனை உணமாட்டான்னு சொல்லி கன் எடுத்து சுட ட்ரை பண்ணுவான். ஆனால் கீழே இருக்க கல் எடுத்து விட்டு அவன் கண்ணு கீழே போட்டு அதே கண்ணை வாங்கி எல்லாரோட கை கால்களையும் சுட்டு விட்டுறாப்ல. நவராத மாதிரி அவங்கள கொல்லவும் மாட்டான். அதே சமயத்தில் இவன் வந்து எந்த ஒரு புல்லட்டும் படாத மாதிரி பார்த்துக்கிறாப்ல. ஆர்கேஸ் டெக்னிக்கை நல்லா யூஸ் பண்ணுறான். சென்சஸை பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுட்டி தள்ளிட்டே இருக்கும்போது சைடில் இருந்தாலும் சில பேர் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவங்களாம் ஈஸியாக டாச் பண்ணிட்டு ஆக்சுவலி டாஜ்னு கூட சொல்ல முடியுது. நின்ன இடத்துலேருந்தே அவன் வந்து அது எந்த பக்கத்துலேருந்து வருதுன்றதை பார்த்து லேசாக தான் பாடி மூவ் பண்ணுறாப்ல. அவங்களுக்கும் அப்படியே புல்லட் தராப்ல. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஏன்டா சாவடிக்க தெரியாது நீங்களாம் வந்து மோடர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தா சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பொருள் பிடிக்க தெரியாதவங்க பிஸ்னஸ் இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் கடைசி ஒரு கேங் கூட வெளியே வராப்ல. தம்பி என்னடா இந்த மாதிரி ஐ போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீயே உன்னோட வெப்பன் எடுத்து ஒன்று அடிச்சுன்னு வச்சுக்கேன் அவனை போன பண்ணு விட்டுருன்ற மாதிரி சொல்ல அவன் கீழே எலக்ட்ரிக் வெப்பன் இருக்குமா அதை அவனே வந்து ரோஸ் பிடிக்குவாப்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம ஹீரோ புல்லட் அடிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கில்ற இன்டென்ஷன் இல்லை அப்படின்றதுனால தான் இவனுங்களாம் தப்பிச்சானுங்க. இல்லைனா அப்பயே வந்து பொட்டி போட்டுருப்பான். இன்னும் பாத்ரூம் யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்கேன் கது தந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். யாரோ ஒரு பொண்ணை கடத்தி வச்சு அவளை கொடூரமும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க போல. கரெக்டாக 12 செகண்ட் ஆச்சு போக உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லல ஹீரோ செம்ம கடுப்பில் இவங்கெல்லாம் கொண்டு விடலாம். ஏன்னா எதுக்காக உயிரிட விடணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று கிட்ட கேட்கும்போது இங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது இது என்னதான் அண்டர் வேஸாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு இந்த சொசைட்டி ஒர்க் ஆகிறதுக்குன்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். இந்த சொசைட்டி எப்படி ஓடுதோ அதே மாதிரி ஓடட்டும். இந்த சொசைட்டில இருந்தால் நீ வந்த ஸோ வீக்காக இருந்தால் இங்கே என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. மற்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அடிச்சு அவங்க கால் கடியில் வச்சுப்பாங்க. அதுதான் இங்கே நடக்குது. அதை பற்றி எதுவும் யோசிக்காத. அதுலேருந்து மேலே வரந்தானே நீ ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது அது நம்ம ஹீரோக்கும் நல்லா போயிருது. என்ன விஷயம்னா எப்பயுமே வந்து இந்த இடத்துல நான் வந்ததுனால நான் ஸ்ட்ராங் ஆகணும் வந்து ஒவ்வொரு நாளும் அவன் போராட்டு இருந்திருப்பான். என் பேர் இவனோட திறமையை பார்த்து அவனை மேலே கொண்டு போயிருக்கும். அதனால மற்றவங்க அப்படி பார்க்கும்போது இவனுங்கெல்லாம் முட்டாளுங்க உழைக்க மாட்டானுங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிருப்பான். ஆனால் இந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ப்ளேம் பண்ண தோணவே இல்லை. இந்த சொசைட்டி அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லி சரியான கோவம் தான் படுறாப்ல. ஏன்னா அந்த இடத்துல நடந்த விஷயத்துக்கு அவனால் ரீசனிங் கொடுக்க முடியல. இன்சிடென்ட் நடந்த பிறகு கினுவன் தினம் நம்ம ஹீரோ கூட்டு போக ஆரம்பிக்கிறாப்ல. இதுக்குன்னா அவனை ஃபைட்டுக்குள்ளே போட்டு ஃபைட்டில் ஜெய் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாப்ல. ஆனால் அதோட ஆக்சுவலான இன்டென்ஷன் என்ன தெரியுமா, ரேண்டமாக இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கோம் அது என்னவா இருக்கட்டுமே. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் சண்டை வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அதான் அந்த ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிக்கலாக பண்ண எப்படி இருக்குமோ அதான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காப்ல. ஏதாவது இடத்து கூட்டு போவார் இங்கே இருக்க கேங் மெம்பர்ஸ் அடிக்கணும் அது சீக்கிரம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லல. அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அதாவது அங்கே இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் அவன் நோட்டீஸ் பண்ணுறான். சரௌண்டிங் யூஸ் பண்ணிக்கிறாப்ல. அவனோட எபிலிட்டிஸை நல்லா பயன்படுத்திக்கிறான். அந்த 6 சென்ஸ் இருக்கும் இல்லையா, காது ஹியரிங் கண்ணால் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு கேப்பபிலிட்டிஸும் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாப்ல. அது மூலியமா அவனோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இவன் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் சண்டை போட தயாராக இருப்பான். ஒரு முழுக்கட்ட சோல்ஜராக மாறுவான் அப்படின்றது இந்த ஆர்கேஸ் காம்பேக்ட் அனுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் எங்கே எப்போ எப்படின்லாம் வந்து ஃபைட்லாம் சொல்ல மாட்டாரா. ரேண்டமாக அவனை தூக்கி உள்ள போட்டுறாரு. நோட்டீஸே கொடுக்க மாட்டாரு. அப்படி போயிட்டு இருக்கல ஒரு நாள் திடீர்னு ஒரு அக்கா கிட்ட கூட்டு போறாப்ல. யாருன்னு கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கில்டா அப்படின்ற பொண்ணு. அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாத்தினாலையா அந்த பொண்ணு வந்து சேவ் பண்ண பிறகு அவளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கானுங்க போல. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ தப்புகள் நடந்திருந்தும் அதில் ஃபார்ச்சுனேட்டான அதாவது நல்ல விஷயம் என்னன்னா அந்த அக்காவுக்கு வந்து இனிமேல் மூளை சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது மென்டலி அவங்க டேமேஜ் ஆகலை. அதனால அவங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க போல. இப்போ அவங்களோட காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்காப்புல. கிணுவன் நம்மளால கூட்டிக்கிட்டு எதுக்குடா சம்பந்த மேலேயும் கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இல்லை நீ காப்பாற்றின பொண்ணு ஜோ அவளை பார்க்க வரதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கையில் அவங்கள கடத்தினதுக்கான ரீசன் இருக்குது இல்லையா. இந்த கேங்க்கு மணி கொடுத்துட்டு அந்த காசு எடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் யாரோ ஓட்டானா அதுக்கு வந்து இந்த பொண்ணு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. சரி அந்த ஃப்ரெண்ட் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம் தேடி பார்த்தா ஆல்ரெடி இந்த ஃப்ரெண்டு செத்து போயிட்டாரா. இந்த மாதிரி ஒரு ட்ராஜிக்கான ஸ்டோரி இந்த அக்காக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் அந்த சோகத்துக்கு மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் சர்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆனந்தமாக தான் இருக்கும். அண்ட் கில்டாக்காவும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு மெக்கானிக்கல் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா சில நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொன்று சொல்கிறாப்ல. இந்த ஆளை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் வந்து இப்படி புட்டு வைக்கிறாரு பார்த்தீங்களா. ஆக்சுவலி இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் ரிவீல் பண்ணிருப்பாரு. என்னன்னா அவங்க ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது இவர் தான் வந்து ஃபண்டிங்லாம் கொடுத்துருப்பாரு போல. அந்த அக்காக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் இது அந்த அக்காக்கே தெரியாது. ஓ அப்போ ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்குதா. மேபி இவர் அந்த பொண்ணை காப்பாற்ற தான் நம்ம ஹீரோ அங்கே கூட்டு போனார போல. சரி இவனுக்கு ஒன்று டெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் எல்லா இடத்துலையுமே இவர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தான் இருக்குது. ஏ குட் பாய் நீயும் அடங்கிருக்கு அப்படின்னு ஃபெமிலியரான ஒரு குரல் இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம கேப்ரியல் அண்ணன் வந்து இந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயத்தில் மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான இன்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா இப்போ கில்டாக்காக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்லையா. அதனால இன்னொன்று ஒரு ஐடியா போட்டு என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. இதுதான் கேப்ரியல் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியலுக்கு தேவையான மெக்கானிக்கல் வேலையெல்லாம் கில்டாக்கா பார்த்து கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக கேப்ரியல் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறான். அப்போ கேப்ரியல் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்காப்ல. என்னடா லூசுத்தனமாக நிறைய வேலைங்க பண்ணுற போலியே ஏகப்பட்ட கேங்கை போய் நோண்டி விட்டுருக்க போலியா. அவனுங்கெல்லாம் சேர்ந்து கேங் லீடர்ஸ் எல்லாம் ஒரு பிளானை போட்டு ஒன்றும் முடியலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அத்தனை பேர் வந்தாலும் வச்சுக்கேன் என்னால் கூட கில்டாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அதை பற்றி நீ கவலைப்படவே தேவையில்ல. கொஞ்சம் நாளைக்கு நானும் இவனை இங்கே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லல. இது வரமாட்டீங்களா எவ்வளோ நாளைக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்து கில்டாக்கை கேட்டுக்கிட்டு இருக்கையில யாருக்கு தெரியும் மேபி ஒரு சில வருஷங்களுக்கு இங்கே வரமாட்டோம்
மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எக்ஸாக்டா இவர் சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைம் தூக்கி அடிச்சிட்டாரா நம்ம ஹீரோவால ஒரு 2-3 வருஷத்துக்கு இங்க வர முடியாது போல. இவனால தனியாவே இந்த இடத்துக்கு வர முடியாது. அதாவது ஒரு ட்ரெயினிங்ன்றதுனால இவனை லோவர் செக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க சுப்பீரியர்ஸ். இவரோட ட்ரெயினிங் கூட மட்டும் தான் வராங்கலாம் போல. அந்த நேரத்தில் கீழே ஏதாவது பிரச்சனை நடந்தது அப்படின்னா அவங்களே தான் டேக் கேர் பண்ணி ஆகணும். கில்டாக்காவும் கேப்ரியலும் அவங்களே தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு இந்த கேப்ரியலும் சரி இவங்க 2 பேரும் பார்க்க முடியாதுன்றதுனால இதுக்கப்புறம் வந்து மேபி இது லாஸ்ட் டைம் கூட இருக்கலாம் பார்க்கறதுக்கு. என்ன வேணா நடக்கலாம். ஃபியூச்சர் இஸ் அன்பிரெடிக்டபிள்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும். ஆனாலுமே இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில இவங்க 2 பேரும் அவங்களோட வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல. ஏன்னா ஹீரோ இந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டான். பட் இருந்தாலும் ஒரு வகையில் இது இவனுக்கு பெஸ்ட்டான முடிவாக தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா அடிக்கடி வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டான் அப்படின்னா அது பின்னாடி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போவே விலகிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கிறான். பிறகு நடந்த எல்லா விஷயத்தையும் போயிட்டு அவர் அந்த சீஃப் சென்டியூரியனுக்கு சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ சீஃப் சென்டியூரியன் சில திடுக்கிடும் தகவலே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இவன் இருக்கிற இவன் லேட் ஏஜ்ல தான் வந்து ட்ரெயினியை ஜாயின் பண்ணியிருக்காப்ல. அதாவது கொஞ்சம் சின்ன வயசுல வரல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கான். ஆனால் அவன் அப்போ வரும்போது இம்பியூரிட்டிஸ் அசைன் பண்ணாங்களாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ எம்பையருக்கு நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்பட்டிருக்காங்க. அதனால யார் என்னன்னு பார்க்காம சேர்த்து விட்டுருக்காங்க போல நிறைய. அப்படிதான் வந்து இந்த கினோன்னு வந்து சேர்ந்திருக்கான். ஆனா சேர்ந்த பிறகு அவனோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப வித்தியாசமும் வந்துருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கரெக்டா சென்ச்சுரியன் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜ்ல அவன் ஆல்ரெடி பெரிய பெரிய விஷயங்களா பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலி அவன் என்ன மாதிரியான வேலையை பார்த்தான்னு சொல்லி இந்த சீஃப் சென்ச்சுரியனுக்கு தெரியாது. அதாவது அவனை பத்தின டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் மறைச்சு வச்சிருக்காங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா சீஃப் சென்ச்சுரியனுக்கு தெரியல அப்படின்னா அவன் என்ன வேலைகளை பார்த்தான் அப்படின்றத நினைச்சு பார்க்கறதுக்கே ஹீரோக்கு லைட்டா டர்ரா தான் இருக்குது. கினோன்னு ஒரு சாதாரணமான ஆள் திரும்ப திரும்ப அவனுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. பரவாயில்ல. பட் கினுவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவனை கண்காணிக்க அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருமே சீக்கிரமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒன்று மட்டும் 1 நாளைக்கு வச்சிருக்கான். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பதட்டம் என்னன்னா உன் மேலே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குமோன்றதான். அதனால உனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸாம் வைக்க போறோம். அதை ரிசீவ் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதாவது இப்போ இந்த சைக்காலஜிக்கல் எக்ஸாம்ல நம்ம ஹீரோ ஃபெயில் ஆயிட்டான். அவ்வளோதான் தலைவனோட சம்பவம் முடிஞ்சு போயிடும். அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் ஆல்ரெடி லூக்கா கேல வந்து இளையோட டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து போய் கேட்டே தெரிஞ்சிருக்காப்ல. அது என்ன மாதிரி சிச்சுவேஷனா மாற போகுதுன்றது இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இங்க உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த மாதிரி மிஷன் வாங்குறவங்களுக்கு ஒன்னு சீக்ரெட்டை கீப் பண்றதுக்கு ஒன்று கொண்டுருவாங்க. அப்படி இல்லைனா இந்த இடத்தோட ஹார்ட்டுக்கு ஒன்று ரீஸ் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொசிஷன் ஒன்று தூக்கி குத்துருவாங்க. கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்க இல்லையா. ஸோ மேலே வரதுக்கான ஒரு பக்காவான சாய்ஸ் இது. உன்னால கண்டிப்பா வந்து மேலே வர முடியும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி மிஷன்ஸ் எடுத்துக்கிறவங்க எல்லாருமே வந்து முக்காசியாக தான் போயிடுவாங்க போல. ஆனால் ஹீரோ மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்காரு போல. அவனும் ஆர்டரை ஃபாலோ பண்ற மாதிரி சொல்ல நீ செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி கமாண்டர் நீங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் நீங்க வந்து பின்னாடி நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை சப்போர்ட்டா நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. கண்டிப்பா நிற்பேன். ஏன் நிற்கிறது மட்டும் கிடையாது. நீ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சேன்னா ஒரு என்னோட பையனை அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லூக்கா ஹிஸ்டோரியா இந்த பேரை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கல. கண்டிப்பா அந்த ஒரு நாள் வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வரி போகுது. யோசிச்சு பாருங்க. அவர் இதுல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கு கமாண்டர் அடாப்ட் பண்ணின்னு சொல்றாரு. அண்ட் இந்த எம்பையர்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஃபேமிலினா அவரோட ஃபேமிலி தான். ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ள ஹீரோ போறதுன்றது அவனுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான். அது ஜாக்பாட் சிம்பிளான ஒரு வாரத்தில் முடிக்க முடியாது. அது ஒரு கோல்டன் டிக்கெட் இவனோட ஆசைக்கான. அவன் அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அந்த சைக்காலஜிக்கல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு மிஷினுக்கு நடுவில் அவன் யோசிச்சு லூக்கா சைக்காலஜிக்கல் எக்ஸாம் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஓகே உன்னோட சென்சஸ்ல பார்க்கும்போது நீ சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்க அதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. டப்பி சத்திட்டு எக்ஸாம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கிடையாது, முழு பக்கமும் சந்தோஷம் தான். ஏன்னா அவன் கேட்ட விஷயம் அவ்வளோ பெருசு. அவன் சக்சஸ்ஃபுல்லா இந்த மிஷனை முடிச்சிட்டான்னா தூக்கி அப்படியே மேலே வச்சிருவாங்க. இப்போ அப்படியே எப்படி நம்ம ஈலையோட ட்ரைனிங் காட்டுறாங்க. பையன் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். அதான் எப்பயுமே நம்ம ஹீரோ தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இவன் அவ்வளோலாம் மெனக்கட மாட்டான். ஆனால் இனியும் பார்த்தா எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கானா அவனோட ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் அப்படியே வார்ன் அவுட் ஆன மாதிரி அந்த இடத்துல வந்து மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. நான் இந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நீ உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு இல்லையான்ற மாதிரி கேட்க இல்லை ஒரு சின்ன சிக்கன் ஆகி போயிடுச்சு. அதை என்னால் இப்போ வெளியே சொல்ல முடியாது. பட் அதுக்காக தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை நீ ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா பெரிய விஷயம் ஆகி போச்சு. சரி அதெல்லாம் விடு. என்னை பற்றி கேட்கிறேன். சைக்காலஜிக்கல் எக்ஸாம் எப்படி போச்சுன்ற மாதிரி கேட்டா உன்னோட உதவி மூலியமா தேங்க்ஸ் சொல்லி நான் பாஸ் ஆகிட்டேன்ன்ற மாதிரி அவன் சொல்லவா. அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனால் ஈலை முஞ்சில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ ஈலை நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான். கூடி சீக்கிரமே ஒன்று ஒரு ஃபேவர் வந்து நான் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு ஹெல்ப் அப்படி உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க காம்பேக்ட்ல கேளு, என் உயிரை கூட தருவேன் நான் அவனை காப்பாற்றுறதுக்காக. அதனால அதை பற்றி கவலைப்பட தேவலன்ற மாதிரி சொல்ல ரொம்ப நன்றின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு அந்த விஷயம் மட்டும் நடக்காது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் மேற்கொண்டு ஆகணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கான். ஆனால் ஹீரோக்கு வந்து நல்லாவே தெரியுது இவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டான். அண்ட் அவன் ஒரு ஃபேவரை ஆஸ்க் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஆனால் அவன் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சக்கிற ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறது நல்லதான் நம்ம ஹீரோக்கு படல. ஸோ அவனா கேட்குற வரைக்கும் சைலண்டாக இருக்கலாம்னு விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோட கரண்ட் கோல் அப்படியே ஸ்விட்ச் ஆகி போயிடுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சைக்காலஜிக்கல் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கமாண்டரோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணிட்டான். இப்போ குஸ்டோரியா ஃபேமிலியோட பையனா வந்து மாறணும். அதாவது இந்த மிஷன் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான்னா அவர் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக தான் வந்து பிளானை போட்டுருக்காப்புல எப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள அந்த விஷயம் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப திரும்ப. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி
மிலிட்ரி ஆர்டர் வருது. இது ஒரு சீக்ரெட் மிலிட்ரி ஆர்டர். இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சீஃப் 79 கூப்பிடுறாப்ல. என்ன விஷயம்னா, நம்ம கண்ட்ரிக்குள்ள ஒரு ரெபல் போய்கிட்டு இருக்கு. அதாவது சிவில் வார் போயிட்டு இருக்கு. அந்த சிவில் வார் அடக்கிறதுக்கு ஒரு 3 ஃபேமிலி செயல்பட்டு இருக்காங்க. அந்த 3 ஃபேமிலிஸை வந்து லீட் பண்றதா ராமோனேஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஹீரோடி மூஞ்ச மாறி போகுது. ஏன்னா இவனை ஃபாலோ பண்றது ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான். இதனால தான் லூக்கோட மூஞ்சி வந்து கரெக்டாக நம்ம ஈலை மேலே டர்ன் ஆகுது. ஏன்னா ஈலை இதை வந்து வச்சு தான் மைண்டுக்குள்ள குழப்பவாதியாக சுத்திட்டு இருந்தான் போல. இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா. ஆனால் அவன் என்ன ஃபேமிலி கேட்க போறான் அப்படின்றது ஒரு சந்தேகம் வந்து நம்ம ஹீரோக்கு இருக்குது. பட் எல்லாரையும் இப்போ வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க ரெபெல்லியனை ஸ்டாப் பண்றதுக்காக. இப்போ நம்ம லூக்காவும் சரி ஈலையும் சரி 2 பேரையுமே ஒரு ஸ்குவாட்ரனுக்கு வந்து லீடரா போட்டுறாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்குவாட் கொடுத்துறாங்க. அதுக்கு லீடரா போட்டுறானுங்க. நீங்க தான் ஜஸ்டிஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது லீடரான பிறகு நம்ம ஹீரோ எத்தவொடனே அவங்க ஆட்களை பேச ஆரம்பிச்சிடறாப்ல. இந்த மாதிரி நான் தான் லூக்கா, நான் ஒரு ட்ரைனி, என்னோட சூப்பர்விஷன் கீழே தான் நீங்க இருப்பீங்க. ஸோ என்னோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடியில் ஒரு 27 பேர் வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆனால் அவங்க எல்லாருமே இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான். ஸோ ரெபெல்லியனை ஸ்டாப் பண்ண போனா ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளை கூட்டு வருவாங்க. பட் இப்போ இந்த இடத்துல விஷயம் என்ன அப்படின்னா, இவன் ஒரு இம்பீரியல் கார்ட் ட்ரெயினியா இருந்தாலும் சின்ன பையன் இவனுக்குன்னா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க. நம்மளை விட வீக்கான ஒருத்தவங்க இருந்து ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டோம்ல. அதை நம்ம ஹீரோ எப்படியாவது இந்த இடத்துல சரி கட்டி ஆகணும். அப்பதான் அவனால ஒரு கரெக்டான ஒரு அவுட்கம் எடுத்துட்டு வர முடியும் இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஹீரோ மாதிரியான இம்பீரியல் கார்ட் ட்ரெயினிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ட்ரெயின் பண்றதுக்கான ஒரு டூலா தான் இங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய கார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த வயசான கார்ட்ஸ் அதான் பெருசுன்னு சொன்னேன். ஸோ இருந்தாலுமே இவனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள அவனை ட்ரஸ்ட் பண்ணும். ஒரு கமாண்டிங் ஆஃபீஸரை ட்ரஸ்ட் பண்ணாதான் இவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு ஒரு பிளான் வந்து போடுறாப்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சர்ஜன் கோட்ராக்னு சொல்லி இவனுக்கு ஒரு வைஸ் கேப்டனை போடுறாரு. அந்த வைஸ் கேப்டன் கீழே ஆர்டர்ஸ் எல்லாம் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி விட்டா இவனோட பொசிஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது இல்லையா. ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்கு, ஒரு ஹார்ஷான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்க எல்லாருக்கும் சுப்பீரியர், நான் பார்க்க வேணா சின்ன பையனா வேணா இருக்கலாம், ஆனால் என் ஆர்டர்ஸ் உங்களோட சென்ச்சுரியன்ல இருந்து வாங்குற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா என் ஆர்டர்ஸை மீறினா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் சொல்றதா சட்டம். அதை கப்பு சிப்புன்னு வாயை மூட்டு கேட்கலன்னா துண்டு துண்டா வச்சு கலைச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தலைவர் டைலாக்லாம் இங்க இடத்துல பேசிட்டு இருக்காப்ல. இப்போ இந்த இடத்துல விஷயம் என்னன்னா, இவன் இப்படி நெக்ல பேசினா எல்லாருமே ஃபாலோ பண்ண நினைப்பாப்ல. பட் அது ஒரு வகையில ட்ரூவா இருந்தாலும் இன்னொரு வகையில அவங்களுக்கு கடுப்பை கொண்டு வரும். இவன் மேல வெறுப்பு வரும். ஏன்னா ஒரு சின்ன பையன் நம்ம கிட்ட இந்த மாதிரி நெக்ல பேசினா யாருக்கான இருக்கும் வராம இருக்குமா. பட் இந்த மிரட்டல் வேற மாதிரி விஷயங்களுக்கு லீட் ஆகலாம் அப்படின்னு பயந்தேன். அந்த வைஸ் கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, தலைவரே இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீ அவன் கையை பிடிச்சி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அவன் கையை தட்டி விட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடும். நானும் உங்களை மாதிரி லோவர் செக்டர்ல இருந்து வந்தவன். ஆனா உங்களுக்கு எனக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா, நான் உங்களோட மேலானவன், உங்களை விட பலசாலியானவன், உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அது இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க கூடிய சீக்கிரம் உணர்வீங்க, இது வரைக்கும் நீங்க லீட் பண்ண லீடர்ல நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானவன். அவனோட சுப்பீரியாரிட்டி காட்ட ட்ரை பண்ண. அதுல அங்க இருந்து பயந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே சரி ஓகே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டின் லீடர் வைஸ் கேப்டனும் வந்து மன்னிப்பு கேட்டுறாப்ல. இந்த மாதிரி அவன் பண்ணணும் ஆசை அவசியம் கிடையாது, ஆனாலுமே அதை பண்ணியிருக்கான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தான் ஈலை தலையில அடிச்சுக்கிறாப்ல. ஏன்னா முதல்ல எடுத்த உடனே இவனுக்கு தேவையானது அவன் டீம்மேட்ஸோட ட்ரெஸ் தான். ஆனா அதை எதுக்கு தூக்கி போட்டு இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி தெரியல. சின்ன பசங்களா இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டு அவங்க கீழே பார்ப்பாங்க தெரியும். ஆனால் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மூலமா அவங்க எல்லாரையும் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் ஹீலை வந்து யோசிச்சிருப்பாப்ல. பட் ஹீரோ வேற மாதிரி எடுத்த உடனே அவனோட டெரிஃபிக் ஃபேஸை காட்டியிருப்பான். இப்போ எடுத்த உடனே ஃபார்மாலிட்டி ஸ்கிப் பண்ணி அந்த வந்து பிளான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆர்க்கனோட ரூயின் இருக்குது போல, பழைய இடங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து 3 ஃபேமிலிஸும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மேப் படி நமக்கு வந்து லொகேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க ஆல்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன என்ட்ரன்ஸாக தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸுக்கு உள்ள லீஜான்ஸ், அதாவது அந்த ஃபுல் பாடி ஆர்மர் இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜியால போக முடியாது. அந்த ஆர்மி உள்ள போகணும்னா அந்த இடத்துல இவங்க தான் போயிட்டு அந்த ரெபல்ஸ் எல்லாம் கொண்டு ஆகணும். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மேலே ஒரு பேரியரும் அண்ட் ஒரு டர்ரெட் மிஷினும் வச்சிருப்பாங்க போல. கிட்டத்தட்ட 4 டைரக்ஷன் 4 டர்ரெட்ஸ்னா ஒரு மிஷின் கன் மாதிரி வச்சுக்கோங்க. ஹீரோக்களும் மற்றவங்க மாதிரியான ட்ரெயினிஸ் எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்கு லீஜன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பிளான் என்னன்னா சிம்பிள் தான். அந்த லீஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க ரிஸ்கான ஜாபான அந்த டர்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்ட பிறகு நம்ம ஹீரோவும் மற்ற ஆட்டுகள் உள்ள போயிட்டு ரெபல்ஸை கொள்ளும். ஹீரோக்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஈஸியான ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்க மேலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஈஸியாலாம் அந்த ட்ரெயினிஸை சாவ ஓட்ட மாட்டாங்க. அவங்களோட திறமைகளை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ஓகே, அது மாதிரி இவங்களுக்கு பெருசாக வேலை இல்லைன்றதும் தெரியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணணும். அதாவது இவங்களோட ரெக்கார்ட்ஸ் நல்லா வச்சுக்கிட்டா தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆக முடியும். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ரிப்பரேஷனுக்காக அமுச்சு விட்ட பிறகு ஈலாய் நம்ம ஹீரோ மற்றவங்க விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஈலாய் வாயை திறக்கிறான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போய் அவன் என்ன பேச வரா அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் அந்த ஃபேமிலியும் வந்து ரொம்ப க்ளோஸ்ன்றது தெரியும். ஆனால் அவங்க இப்போ சிக்கத்தை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு ஸ்லைட்டாக யாருக்காவது டவுட் ஆனதாலும் போடும், நம்ம எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதில் டப்பி சாச்சிட்டு உன்னோட கெரியரை மட்டும் பாரு, சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் லிலியன் ஆச்சு அங்கேருந்து தப்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சு எடுத்தோடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராமோனஸ் ஃபேமிலியோட ஹையரான அந்த இலியன் பொண்ணை தப்பி கேச்சாக்கா விடுவானுங்களா சும்மா. நீ அவளை லவ் பண்ணுறன்றது தெரியும், ஆனால் அதுக்காக உன் லைஃபையும் மற்றவங்களோட லைஃபையும் ரிஸ்கில் போடாது. ஏன்னா இவனை நம்பி ஒரு பிளாட்டூனும் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா. முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஏன்னா முட்டாள்தனம் வந்து உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் ஆபத்து கொண்டு வரும்னு நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாப்ல. சரின்னு சொல்லி ஈலை சொல்லுவான். ஆனால் இவன் ஆர்கேஸ் டெக்னாலஜியில் கற்றுக்கிட்ட பிறகு அவனால்
அதனால பொய்களை வந்து ஈஸியாக டைரக்ட் பண்ண முடியுது. அதாவது ஈலா இங்கே போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாற்ற போகிறான்னு தெரியும். இப்போ ஹீரோட மெயினான ஜாப் என்னன்னா ஈலாயை தடுக்கிறது தான். ஏன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த டால் பர்சன். ஆக்சுவலி இங்கே டேலண்ட்ன்றதை ஒத்தி வச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டுன்றதுனால மட்டுமே அவனை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தை வந்து அவன் டபுள் டக்கரா வேற மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கிறாப்ல. அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஹீரோ பிளான போகிறான். என்னன்னா இல்லையா பண்ண வந்து இவனே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே கொண்டுட்டான்னு வச்சுக்கங்களேன். இவனுக்கு வந்து 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று நம்ம ஈலாயை காப்பாற்றுறது, இன்னொன்று என்னன்னா அந்த ரெபல்ஸ் ஃபேமிலியோட ஹயரை வந்து இவன் கொண்டுட்டான் அப்படின்னா இவனுக்கு ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 பேருமே அதாவது அவன் ஃப்ரெண்டையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு, அவன் ரெப்புடேஷனை காப்பாற்றின மாதிரி ஆச்சு. அதனால அவன் யாரை மீட் பண்ணுறாரோ இல்லையோ முதல்ல நான் அவளை மீட் பண்ணி அவனை சம்பவம் செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு ஹீரோ அப்படியே கிளம்ப சில விஷயங்களை நம்ம ஹீரோ வந்து சொல்றாப்ல. என்ன அப்படின்னா இங்க இருக்கிற டெக்னாலஜி ரொம்பவும் அட்வான்ஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களோட மூளையும் ஹார்ட்டும் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பாடி பார்ட்ஸும் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். பிளட்டை பம்ப் பண்ண நமக்கு வந்து ஹார்ட் தேவை அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் தேவை. இது 2 மட்டும் இருந்தனா போதும், உங்களை வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்படி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கையில் அந்த பிளாட்டூன் வைஸ் லீடர் இருக்கா இல்லையா, அவர் வந்து பேசுறாப்ல, இந்த மாதிரி நீங்க பெரிய ஆளுன்னு தெரியும், இருந்தாலும் சில நேரங்கள் வந்து நாங்கள் சில வார்த்தைகள் சொல்லுவோம், அதை மட்டும் கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, தம்பி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்து சுப்பீரியராக இருந்தாலும் சரி என்னோட வீக்கான வந்தாலும் சரி, நீ வந்து வேலிடான ஒரு ரீசன் கொடுத்த, வேலிடான ஒரு காரணம் கொடுத்தன்னு வச்சுக்கேன், அதை கண்டிப்பாக நான் கேட்பேன், ஏன்னா எனக்கு வந்து மூலக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அண்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபைட்டாக காமிக்கிறது அந்த லீஜியன் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் ஆர்மர்டு திங். அதான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா ஒரு பெரிய ஃபைட் இருந்தல, அது இப்போ ஒரு படையை கிளம்பி வருது. அண்ட் ஒன் ஆஃப் த எலைட் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுற மிர்மிடான் அப்படின்னு சொல்கிறானுங்க. பேர் சிக்கமாக இருக்குல்ல. அண்ட் இந்த ஸ்குவாடுமே கொஞ்சம் சிக்கம் தான். ஏன்னா எடுத்த உடனே அவங்களோட வேலை இருக்கிறதுல மோஸ்ட் டேஞ்சரஸான ஜாப் அந்த சிக்கமான டர்ரட்ஸ் அடிக்கணும். அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜருமே இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்க்குற மாதிரி அது அவ்வளோ ஆர்வம் பார்க்குறானுங்க, யாரா இங்கே ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த அளவுக்கு நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னா, இப்போ இவங்க உள்ள போயிட்டு ரெபல்ஸ் அடிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த பேரியர் உடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்க வந்து ஆட்டு மந்தியை தூக்கி நரி கூட்டத்துக்குள்ள விட்டா எப்படி இருக்கிறோம், அந்த பக்கம் கடந்துக்கோங்க, குடுக்குள்ள வந்து நரி கூட்டம் இருக்கணும், நான் பாதி செத்துரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த டர்ரட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஹீரோட ஸ்குவாட் மட்டும் கிடையாது, பாதி ஸ்குவாட்ஸ் பாதி கூட கிடையாது, 90% வைப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால இந்த லீஜான் அதை அடிச்சா மட்டும்தான் அவங்க ஈஸியாக என்டர் ஆக முடியும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கண்ணு குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட லைட்ஸ் அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு போனாங்க. பயங்கரமான ஒரு ஃபைட்டு போயிட்டு அந்த டர்ரட்ஸை ஒன்று அழிக்க ஆரம்பிக்கிறானுங்க. 4 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் 4 டர்ரட்ஸ், அந்த 4 டர்ரட்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லீஜன் அழிச்சு முடிக்கிறானுங்க. இவங்க பக்கம் கேஷுவலிட்டி இருக்குது, ஆனால் அது அக்செப்டபிள் தான். ஏன்னா இவங்க வந்து 1-2 லீஜன் இலக்கத்துக்கு பதிலாக அங்கே இருக்க முக்காசி சோல்ஜரை காப்பாற்ற போகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் பிக்சர் ஆரம்பிக்க போகுது. இவங்க உள்ள போயிட்டு உள்ள இருக்க ரெபல்ஸ் எல்லாத்தையும் மடிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீஜன்ஸால உள்ளே என்ட்ராக முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து குறுகலாக கட்டி வச்சிருப்பானுங்க போல. ஸோ நம்ம ஹீரோ மாதிரியான ஃபுட் சோல்ஜர்ஸ் தான் பிளாட்டனை கூட்டிட்டு உள்ள போகணும். அதை வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒரு டைரக்ஷன்ல இறங்குவாங்க. நம்ம ஹீரோ ஒரு டைரக்ஷன்ல இறங்கலாம். அவனோட மெயின் கோலா இருக்கிறது அந்த இலியானா பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை கொண்டுறணும். அப்பதான் ஈலாயை காப்பாற்ற முடியும். அதனால டக்குன்னு போறாப்ல. இது இப்படி சிக்கமா போறத பார்த்துட்டு அந்த பிளாட்டனோட வைஸ் லீடர் இருக்கார்ல, அவர் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாப்ல, ஐயா நீங்க வேகமா போறீங்கன்றது புரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இவங்க உங்க ஸ்பீடு கீப் பண்ணி வர முடியாது. செகண்ட் விஷயம் என்னன்னா நாம வந்து பொறுமையாவே போலாமே, ஒரு அவசியமே கிடையாது. வேற ஒரு ஸ்குவாட மீட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா அவங்களால வந்து ஃபார்ம் பண்ணி போக முடியும் இல்லையா. ஆனா ஹீரோவால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன மட்டும் ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி குணா மாதிரி பேசுவான்னு பார்த்தா வேற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. என்னன்னா இந்த மாதிரி நீங்க வாங்க வராம போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, உங்களெல்லாம் வந்து வச்சு நான் சண்டை போன அவசியமே எனக்கு இல்லை, நான் தனியால போயிட்டு இந்த ஒட்டுமொத்த ரெபல்ஸ் அழிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது, அதை நீங்க வந்து பொறுத்திருந்து பாருங்க, நீங்க என்ன வேணா ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டு போயிடுறாப்ல. அதாவது நீங்களாம் நசைங்க, உங்களை வச்சுட்டு நான் ஏன்டா போனா தனியாவே நான் முடிச்சுக்க மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போறாப்ல. அவங்களுக்கே மூஞ்சி மாறி போயிடுது, இவனடா நெக்கில் வந்து அக்கில் வச்சு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஹீரோ இப்படி பதட்டப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் ஈலை வந்து கண்டிப்பா அவனோட ட்ரூப்பை ஃபோர்ஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வரான் அப்படின்னா இவன் கண்டிப்பா வந்தாகணும். ஆனா ஈலை மாதிரி வேஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சோல்ஜர்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்களை இந்த இடத்துல ரெபல்ஸ்களை கேவலமா கொல்ல விட்டதில் நம்ம ஹீரோக்கு விருப்பம் கிடையாது. அவனுக்கு தனிப்பட்ட முறையில் திறமை இருக்கு. ஸோ திறமைக்கு பால் பாயசம்ன்ற மாதிரி அவனால ஈஸியாக போயிட்டு முடிக்க முடியும். நான் எதுக்கு சோல்ஜர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாப்ல. தன்னோட சொந்த திறமை வச்சு அவனுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்க போறான். நம்ம ஹீரோ எப்பயும் போல அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை அவனோட வகையில் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த ஸ்டோரி போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டீட்டெயிலாக போகும். சத்தியமா வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பாருங்க இதை. நம்ம ஹீரோ வந்து ஃபைட்டிங் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆர்கேஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது சுற்றி இருக்க ஸ்மெல்லேருந்து அந்த லைட் ஸ்பீடு எல்லாத்தையுமே அவனால் டிடெக்ட் பண்ண முடியுது இல்லையா. ஸோ ட்ராப்ஸை டாச் பண்ணுறதுலேருந்து அங்கே இருக்க ரெபல்ஸை கொல்றதுலேருந்து ஒரு மாதிரி எப்படி அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கடைசி கோகோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் அப்படி அடிச்சிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பேட்டிலுக்குள்ளே அவனை போட்டு ஸ்டிமுலண்ட்டை தூக்கி தலையில் சொருன மாதிரி அந்த ஆர்கேஸ் காம்பேக்டை பயன்படுத்தி ஈர எல்லாரையும் போட்டு வெட்டிட்டு இருக்காப்புல. அந்த காம்பேக்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சிக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் சண்டைப்பட்டுருப்பான். ஹெவி கேவல்ட்ரிலாம் வச்சுட்டு இன்னொன்னவோ கன்னில் வச்சு சொல்கிறானுங்க. ஹீரோ ஈஸியாக போயிட்டு ஸ்குவாடை வச்சு அங்கே வெட்டுவானா. ரத்தம் சதறத பின்னாடி வர அவனோட ஸ்குவாட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரா இவன் இந்த மாதிரி ஒருத்தனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேருக்கு வாய் உதாரெல்லாம் விட்டுட்டு போயிட்டு செருப்படி வாங்குவாங்க இல்லையா. ஆனால் ஹீரோக்கு வாய் விடுற அளவுக்கு தெக்குலும் இருக்குது, அதை சாதிச்சு காட்டுற அளவுக்கு வந்து பயங்கரமான திறமையும் இருக்குது அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கேன் காட்ராக், நான் முன்னாடி நகர்ந்து போக போகிறேன், பின்னாடியே ஒழுங்கா வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரத்த கலையான ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு மாசா பஞ்சிட்டு பேசிட்டு
பேசிகிட்டு இருக்காப்ல. ஹீரோவோட கோல் ரொம்ப சிம்பிளானது தான். அந்த இலியானா பொண்ணை பார்க்கணும், அவளை முடிக்கணும், அவ்வளோதான். அவளை கொல்லணும், வேற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. நல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் கதை. அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க தம்பிங்க. அடுத்த சந்திக்கும் வரை டாடா பை பாய். வலிமையாரங்க காய்ஸ்.